ஹலோ வியூவர்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சன்னா கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை போட்டு குருமா வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் போட்டு பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச பின்னாடி வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் குழம்புக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பின்னாடி தான் நம்ம மற்ற எல்லா மசாலாவும் கூட்டணும். அப்போ தான் அது நல்லா குழம்பு வந்து ருசியாக இருக்கும். இது கூட வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வதங்கின பின்னாடி ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். சேர்த்தோம்னா இது வந்து இந்த இஞ்சி பூண்டு வாசனை அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி எடுக்கணும். இது கூட ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் காய்ங்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மசாலா, குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்து அந்த காய்கறியிலே நல்லா வேக விடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே கட்டி வேக விட்டோம்னா அந்த காரம் உப்பெல்லாம் போய் நல்லா காயில் இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்து வெள்ளை கொண்டக்கடலை அதில் கொட்டிடணும். இது பேர் சன்னான்னு சொல்லுவாங்க. இது வந்து வெள்ளை கொண்டக்கடலை. இது வந்து குருமா வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோன்னா அரைச்சி வச்சுருந்து தேங்காய் ஊற்றிடணும். தேங்காய் ஊற்றி நல்லா அந்த தேங்காய் வாசனை போகிற வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்க விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது சீக்கிரமாக. அதனால் நம்ம தேங்காயை ஊற்றினப்போ நல்லா கொதியும் நல்லா வந்துடுச்சு. இது கூட அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி போட்டு வாசனைக்காக போட்டு விடணும். குழம்பு நல்லா கொதி வந்துச்சு. இது காம்பினேஷன் நாங்கள் இட்லி செஞ்சுருக்கோம். இந்த இட்லிக்கும் இந்த குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குஷ்பு இட்லி தான் இப்போ தான் ஊற்றி வச்சுருக்குது. அது வெந்த உடனே அந்த இட்லியில் நம்ம இந்த குருமா ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா. இந்த குருமா வந்து இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இது ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ இந்த இட்லி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கிறிஸ்பி இட்லி மாதிரி செஞ்சுருக்கு. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.